கேட்டதும் கிடைக்கும், நினைச்சதும் நடக்கும். இதுதான் அன்பே சாயில இருக்கக்கூடிய அற்புதம். நேற்று இரவு ஒரு சாய்ராமுக்கு நடந்தது மிக மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பதிவா இந்த பதிவு இருக்கும். உங்க வாழ்க்கையில் எதை நாம் வெறுக்கிறோமோ அதை நாம் இப்போ வரைக்கும் நேசிக்கிறோம். இதுதான் உங்களோட வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனையா சுமையா வந்து நிற்குது. உங்கள் வளர்ச்சியை தடுப்பது இவைகள் தான். இதை சரி செய்யாமல் எதையுமே இங்கே சரி செய்ய முடியாது. ஒரு நிம்மதி, ஒரு ஆரோக்கியம் எல்லாமே இங்கே கெட்டு போனதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் செய்வதன் மூலமாக. பல சந்தர்ப்பங்கள் சாயப்பா நமக்கு புரிய வைக்கிறார். உண்மை என்ன, இதனுடைய நுட்பம் என்ன, இதில் நீ மாட்டிக்கிற வரைக்கும் உன்னை காப்பாற்றாமல் போகுதுன்னு சொல்லி அவருடைய குமரல். ஆனால் அந்த குமரலையும் பொருட்படுத்தாமல் நீங்களும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலமாக பெறக்கூடிய துன்பத்தையும் பெற்று கண்ணீர் விட்டுட்ருக்கீங்க. நிலை மாறணும், மாறினா நிலைமை மாறும். ஒரு புது உற்சாகம் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. இந்த ஒத்த வார்த்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அடைய போகுது. உங்களுக்கு பெற வேண்டியதுன்றது ஏராளம், இழந்தது அதுக்கு மேலே. ஆனால் ஏன் பெற வேண்டியது கிடைக்கலனா இந்த ஒத்த ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரமும் ஒன்றும் இல்லை, ஒரு ரோட்டில் ஒரு பாட்டிமா உங்ககிட்ட பசிக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கண்ணீர் விட்டுச்சு. அந்த சாபம் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த சாபத்தை நீங்கள் என்ன செய்யணும், அதை இப்போ வரைக்கும் செய்யலை. அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ போகிறோம். கண்டுக்காமல் போகிற விஷயத்தை கடவுள் கண்டுக்க வைக்கிறார். நீ கண்டுக்காமல் போன இல்லை, அதுக்கு தான் உனக்கு இன்றைக்கு இந்த நிலைமைன்னு. எல்லா விஷயமும் ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். அது நான் இங்கே கேட்குற அத்தனை பேருக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்த தப்புகளையும் செய்த பாவங்களையும் கண்டிப்பாக அது ஞாபகப்படுத்தும். ஞாபகப்படுத்துவதன் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை செய்யக்கூடாது. சாயப்பா உங்களை வாழ வைக்கிறதுல தெளிவாக இருக்கார். அது இந்த ஜென்மத்திலே நடக்கணும்னு விரும்புகிறாரு. அவருடைய விருப்பத்தை நிறைவே செய்யணுன்றது தாக்கம் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா உடனே பதிவை கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு பதிவையும் கேட்கும்போது முழு மனதோடு கேளுங்க. அதை பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். கடவுளால் சொல்லப்படக்கூடிய எந்த செய்திகள் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்தாலும் அது உங்கள் மூலமாக சேருதுன்னும் போது ஒரு பெரிய பலனை அது நிச்சயமாக கொடுக்கும். பதிவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, கேட்டது
நடக்குது, நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு சாய்ராம். நேற்று இரவு கொடுத்த பதிவில் சாயப்பாவை இப்படி அழைச்சி பாருங்க அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். ரொம்ப அழகாக அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய சாய்ராம்ஸில் 1-2 பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும் இங்கே பேசுகிறோம். இதுவரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு கிடைக்கல. நீங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் அந்த பதிவை முடியும் போது நான் சாயப்பா முன்னாடி சாயப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணேன். ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது என்னுடைய கவனம் எங்கேயோ வேறு உலகத்துக்கு போகுது. அந்த உலகத்தில் எங்கேயோ தேடி 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 போகிறேன். அந்த சந்து வளைவு வளைவாக இருக்குது, வேகமாக ஓடுறேன். அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஏதோ டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு வேகம் எடுக்கிற இந்த வேகத்திலேயே நான் ரொம்ப டயர்டாகிறேன். எனக்கு மயக்கம் வர ஸ்டேஜு. அந்த நேரத்தில் ஏ பெண்ணே அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா சாயப்பா, நீ எத்தனை வருஷங்கள் கூப்பிட்டும் நான் வரல, இப்போ எனக்காக எவ்வளவு மெனக்கட்டு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அன்பாக உபசரித்து, எப்பையும் எது வந்தாலும் நீ கவலைப்படாத, இனிமே உன்னுடைய ஒரு முயற்சியும் அது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்கியோ அத்தனையும் நான் தர சம்மதம் தெரிவிக்கிறேன். அதுக்கு இன்னும் சில நாட்கள் நீ மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதை எல்லாம் சரி பண்ணு. உனக்கு எந்த நேரத்தில் நான் மறுபடியும் தரிசனம் தரணுமோ அப்போ தரிசனம் தருவேன். தரும்போது நீ கேட்ட அத்தனையும் நடக்க போகுது அப்படின்ற உறுதிப்படுத்தும் தன்மையாக அது இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் என் கண்களில் இருந்து கண்ணீர். என்னால் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் சாயப்பான்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்தது அப்படின்னு. அதே போல் பெற்ற தாய் எவ்வளவு ஏக்கத்தோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு 60 வயசு, எங்கள் அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அப்போ நான் அம்மாவை நினச்சி கண்களை மூடினேன். அப்போது அம்மாவுடைய சத்தம் மட்டும் கேட்டுச்சு. என்னோடய அம்மாவோட சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த சத்தம் இப்போ தான் எனக்கு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும்போது என் உடம்பே மெய்சிலிருக்க வச்சுது. அவர் சொல்லிட்டு இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது எல்லாம் எப்படி அன்பே சாயில் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அன்பே சாயை ஒரு பெரிய பூசணிக்காவை வச்சு சுற்றி போடணும், திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரே விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சாயப்பா மேலே அன்புன்னு ஒன்று அதை வச்சிட்டா போதும். நீங்கள் ஷீரடிக்கு போயிட்டு காசை வீணாக்க வேண்டாம். மற்ற கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பூஜை அது இது எதையும் செய்ய வேண்டாம். கடவுளுக்கு மிக உயர்ந்த பூஜை முறைகளை செய்யணும்னு செய்யவும் வேண்டாம். ஒரு உகமம் வளர்க்க வேண்டாம். எதுவுமே செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று, அன்பு மட்டும்
அவர்கிட்ட இருந்துடுச்சுன்னா உங்களோட இடத்தையே அவர் சுத்தம் பண்ணுவார். சுத்தமான மனிதர்களை நெருங்க வைப்பார். அசுத்தமான மனிதர்களை ஏதாவது காரணத்தை வச்சு பிரிச்சிடுவார். இல்லை அந்த அசுத்தமான மனிதர்கள் தான் உங்கள் கூட இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டால் அந்த அசுத்தத்தை தொடச்சி உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு அது மிகுந்த நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமோ அதற்கு உரிய வழிகளை அவர் கொடுப்பார். ஸோ இத்தனை விஷயங்களும் இந்த ஒத்த வார்த்தை அன்புன்ற ஒரு வார்த்தையில் கவர் ஆகுது. ஸோ யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் பகைச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ பகைப்பதன் மூலம் வாழ்க்கையில் வெறுப்பை சம்பாதிக்கிறோம். வெறுப்பை சம்பாதிப்பதன் மூலம் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு பலகீனமாக போயிடுறோம் இந்த வேர்ல்டில். ஸோ பலகீனமானவர்களை மற்ற மனிதர்கள் மதிப்பது இல்லை. அப்போ பலகீனமானவர்களோட குறை என்னென்னா என்னை யாரும் மதிக்கலை. அப்போ நாம் பலகீனமான மனிதர்களாக ஒத்துக்கிட்டோம் என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னா எப்படி? நீ பலசாலியாக இருந்தால் உன்னை மதிப்பாங்க. நீ பலகீனமான மனுஷனாக இருக்க உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்போது பலகீனமான மனிதராக கடவுள் படைக்கல, உன்னுடைய வாழ்க்கையை நீ உருவாக்குனது தப்பாக போயிடுச்சு. உன்னோட வாழ்க்கையை நீ உருவாக்குனது தப்பாக போயிடுச்சு. நீ உருவாக்கப்பட்ட விதம் சரியில்லை. அப்போது உருவாக்குனதை கழிச்சு போட்டுடு, புதுசாக ஒன்றை உருவாக்கு, அதை பலத்தை ஏற்படுத்து, வாழ்க்கையில் ஜெயிச்சிடு. இதோட என்ன பெரிய தத்துவம் சொல்லிட முடியும்? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீ பலசாலியாக மாறு, அவ்வளோதான். பலசாலியாக மாறுவதற்கு தான் இவ்வளோ பதிவுகளை கொடுக்குறோம். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் சில விஷயத்த சொல்கிறாங்க, அதை நாம் கேட்கணும். கேட்காம விட்டதன் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்க முயற்சி செய்யலை. இப்போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அன்பேசாய் ஆடியோவை தெளிவாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கூட இருக்கிறவர் ஒன்று சொல்லுவார், உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இதை நீ கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. அப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலை அவங்க மனநிலை. இப்போ அவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகுது. நல்ல விஷயம் தானே, கேட்டால் நல்லது தானே நடக்கும்னு நீங்கள் ஒரு குமரல் அங்கே விடுறீங்க. ஆனால் அவரும் கேட்க தயாராக இல்லை. அவர் கேட்பார், ஆனால் நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோயிசம் அது கணவனுக்கும் இருக்குது, மனைவிக்கும் இருக்குது. இப்போ கணவர் இந்த விஷயத்தை கேட்குறாரு அப்படின்னா மனைவி கேட்டால் பரவாயில்ல, நம்ம மனைவி சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிறாங்க, புலி மாதிரி பாயிறாங்க எல்லாருக்கிட்டேயும், அப்போது ஒரு அன்பாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு கணவர் நினச்சி அன்பேசாய் பதிவை கேட்குறாருன்னா மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த பதிவை கேளுன்னு. இல்லை உனக்கும் வேலை இல்லை, ஒருத்தர் பேசுகிறாரு அவருக்கும் வேலை இல்லை, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு. அப்போ இவங்களுக்கு கேட்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் கணவன் கேட்டு அதை நான் கேட்கணுமா, இப்படி தான் ஈகோயிசம் போகுது. ஸோ எல்லாருமே கேட்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த ஈகோயிசம் கணவன் கேட்குறத மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி கேட்குறத கணவன் கேட்க மாட்டாங்க. ஸோ இது எல்லா விஷயத்துலையும் நடக்குது. இது ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஈகோயிசம். ஏன்னா நம்மளும் அப்படி தானே வாழ்ந்தோம். நம்ம மட்டும் என்ன அப்படியே ஆரம்பத்தில் இருந்தே இயேசுநாதர் சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்தோமா, புத்தர் சொன்ன மாதிரி வாழ்ந்தோமா, இல்லை சாய்ப்பா சொன்ன மாதிரி வாழ்ந்தோமா? நாமளும் அத்தனை குறும்பையும் செஞ்சவங்க தான். ஆனால் நாமளும் மற்றவங்க பேச்சை கேட்கல. நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறத நீ கேளு. அதாவது நாம் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணாலும் ஆனாலும் நீ சொன்னதால் நான் கேட்டுக்கணுமான்னு கேள்வி கேட்கல. அந்த ஈகோயிசம் அங்கே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அது அன்பேசாய் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை கலைக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஏற்கனவே உருவாக்கினதை கலைக்கிறீங்க, இடிக்கிறீங்க. அப்போ புதுசாக ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க. அப்போ உருவாக்குறது தான் இந்த பதிவுகளை கேட்குற மாதிரி. அப்போ ஒன்ஸ் அதை உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பலசாலியாக மாறுறோம். அப்போது உருவாக்கியாச்சு, இனி வேலை இல்லையானா அடுத்தது ஒன்று உருவாக்கணும். ஸோ இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள். மனுஷனுடைய நற்பண்புகள் என்றது ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி நம்ம குடும்ப வறுமையாக இருக்குது, ஓகே வெரி குட், வெல் அண்ட் குட். நீ நல்லா சம்பாதிக்கிற, உன் குடும்பத்தை வறுமையில் இருந்து காப்பாற்றுற,
உன்னோட குடும்பம் இப்போ சிரிக்குது. உன்னோட குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய கல்வியை கொடுக்குற, மிகப்பெரிய ஒரு உணவு கொடுக்குற, லைஃப் ஸ்டைலை கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற, உனக்கு சந்தோஷம். இது போதுமா? இது போதுமா? இதை போதும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கமெண்ட். அப்போ இது போதுன்றது இல்லை. அப்போது இதை உருவாக்கியாச்சு. உன்னோட குடும்பத்தை நீ உருவாக்கிட்ட. இது போதுமான, இதுதான் உருவாக்கிட்டேன், இது போதும் அப்படின்னு நினச்சிட்டா கடவுள் உன் மேலே கோபத்தில் இருக்கார். அப்போ எத்தனையோ பேருக்கு நீ அவங்களுக்கு பேக்ரவுண்டாக இருந்து உருவாக்கணும். ஏன் அதை மறந்த? அப்போ உன் குடும்பம் மட்டும் சிரித்தா போதுமா? அப்போ அதுக்குத்தான் நீ பாடுபட்ட, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு வழியிலையும் நீ துடிச்சிருப்பில்ல, அதே போல் வழி, அதே அளவோ இல்லை அதற்கு மேலேயோ அதற்கு குறைவோ இருக்கக்கூடிய வழி கொண்ட மனிதர்கள் ஏன் உன் கண்ணுக்கு தெரியல? அப்போது உன் குடும்பத்தை சிறப்பாக்கிட்ட, வச்சுட்ட, ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்தது என்ன? இல்லாதவர்களுக்கு செய், இயன்றதை செய். இதை தான் செய்யணும்னு இல்லை. நீ 1 கோடி ரூபாய் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு இல்லை. 1 ரூபாய் கொடுத்தாலும் உன்னால் முடிஞ்சதை செய், அதை திருப்தியுடன் செய், பலனை எதிர்பார்க்காம செய். அவங்களும் நமது உறவுகள் நினை. போன ஜென்மத்தில் அவங்க உனக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம், அப்பாவாக இருந்திருக்கலாம். ஏன் இருந்திருக்கக்கூடாது? ஒரு ரோட்டில் ஒரு வயசான அம்மா தாயே பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் உன் மனசு ஏன் இறங்க மாட்டேங்குது? உன் மனசு இறங்கலைன்னா கடவுள் நான் மட்டும் உனக்கு இரக்கமாக இருக்கணுமா? இப்போ எப்படி அந்த அம்மா பசிக்குதுன்னு சொல்லி அடம் பிடிச்சதோ, அழுதுதோ, கெஞ்சிச்சோ, நீ உதாசீனப்படுத்திட்டு போன. நீ பார்க்காம போயிருந்தா கூட தப்பு இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டு நீ போன. அப்போ இதே போல் நீ நாளைக்கு அழுவும்போது நீ பசியால் அழமாட்ட, ஏன்னா நீ நல்ல செல்வந்தர் ஆகிட்ட. ஆனால் வேற ஒரு வழியால் அழுவ. ஏன்னா பசியால் மட்டும்தான் அழுவணுமா? பசி மட்டும்தான் வறுமையா? பசி மட்டும்தான் வலியா? அப்போ செல்வந்தர்களாக இருக்கிற யாருமே அழலையா? ஒவ்வொருத்தவங்களும் அழுகுறாங்க. ஏன்னா என்னைக்கு ஏழைகளோட குரலை கேட்கறதுக்கு அருவருப்பாக இருந்துச்சோ, என்னைக்கு ஏழைகளோட குரலை கேட்கும்போது அது கேவலமாக இருந்துச்சோ, அன்னைக்கு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு, உனக்கும் ஒரு வழி உன் கர்மா கொடுக்கும் அப்படின்னு. கடவுளாக உனக்கு தண்டனை கொடுக்கல, நீ தாண்டி போனல்ல. அந்த அம்மா கத்தும்போது தாண்டி போனல்ல, அந்த வழி உனக்கும் அந்த வழியை கடவுள் கொடுப்பார். நிறைய பணக்காரர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் நிறையா இருக்குது தம்பி, ஆனால் நிம்மதி இல்லை தம்பி, எனக்கு தெரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு மாதிரியான உடம்பு வலி, என்னால் அது ஒரு மாதிரி இருக்குது, சொல்லவே முடியல. காலையில் ஏண்டா விடியுதுன்னு இருக்குது, சோர்ந்து போகிறேன்னா அப்போ என்னமோ ஒரு வழி உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. நீங்கள் யாருக்கோ ஒரு கொடுத்த வழி இப்போ உங்களுக்கு திரும்பி வருதுன்னு அர்த்தம். திரும்பி வருதுன்னு அர்த்தம். அப்போ இதை போக்குவதற்கு தான் இயன்றதை செய். இதை போக்கணும், இந்த பிரச்சனையை போக்கணும். அப்போ இயன்றதை செய். செஞ்சால் தீந்துருமா பிரச்சனை? 100%. அப்போ ஒருத்தர உதவி பண்ண தீராது. நீ எந்த அளவுக்கு வழியை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கியோ அந்த அளவுக்கு அந்த வழியை ஈக்குவல் பண்ணணும். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லதை செய்யணும். அப்போ தான் அது ஒரு ஈக்குவல் பொசிஷனுக்கு வரும். ஒரு டப்பாவில் ஃபுல்லாக அரிசி இருக்குது, இன்னொரு டப்பாவில் குறைஞ்சிருக்குது. இப்போ ஒன்று அந்த குறைஞ்ச அளவுக்கு இது குறையணும், இல்லை அது அளவுக்கு இது அதிகரிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இதையும் அதையும் ஒரே இடத்துல வைக்கணும்னா அப்போ அது அளவுக்கு அதிகரிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அரிசியை போட்டால் ஈக்குவல் ஆகும். அப்போது பாவங்கள் ஒரு ட்ரம் அளவுக்கு இருக்குது, புண்ணியங்கள் ஒரு டம்ளரை விட்டு அந்த அரிசியை எடுத்தால் கூட பத்த மாட்டேங்குது. அப்போ எவ்வளவுக்கு ஏற்றணும்? இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மூட்டையை வாங்கி அந்த அரிசியை கொட்டி வச்சா ஈக்குவலாக இருக்கும். அப்போது புண்ணியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாவமோ மலை மாதிரி இருக்குது. அப்போது இந்த பாவத்தை குறைக்க முடியாது, ஆனால் புண்ணியத்தை அதிகரிக்கலாம். அப்போ புண்ணியத்தை அதிகரிக்கும் போது இந்த நொடியில் இருந்து நாம் நம்ம பாவத்தை செய்யலைன்னு அர்த்தம்.
இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, ஏழைகள் உங்களோட வாழ்க்கையில் வந்து போகிறாங்க, ஒரு அழுக்குரல் கொடுக்குறாங்கன்னா என்றைக்குமே அவங்க ஆண்களாக இருந்தால் உங்கள் அப்பான்னு நினச்சிக்கோங்க, பெண்களாக இருந்தால் உங்கள் அம்மானு நினச்சிக்கோங்க. போன ஜென்மத்தில் அவங்க கூட தான் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு நினைங்க. அதாவது 100% வாழ்ந்து இருக்கலாம், இல்லை 100% மற்ற உறவுகள் மூலமாக வந்திருக்கலாம், இல்லை நண்பர்கள் மூலமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உறவு அங்கே இருக்குது. அதனால தான் அந்த குரல் திரும்ப நம்மக்கிட்ட வருது, உதவி செய்வதற்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு உறவாக நினச்சி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை. இதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஸோ பல விஷயங்கள், எத்தனையோ பேரோட ஏக்கங்கள், எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவத்தை கொடுக்காம இல்லை. எத்தனையோ பேரை நம்ப வச்சோம். ஆனால் இது நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம். பட் நீங்கள் புரிய வச்சதை உங்கள் கண்கள் முன்னாடி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அதே கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னா அந்த பாவத்தை நீங்கள் பெருக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? பாவத்தை பெருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் முன்னாடி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, வேறு வழி இல்லை. உங்களை எதிர்த்து பேசவோ இல்லை கோபப்படவோ அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் விருப்பப்பட்டு நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறீங்க. அவங்க அதை எதிர்பார்க்கல. உங்கள் கண்களுக்கு முன்னாடி அவங்க ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு கண்களுக்கு பின்னாடியோ அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்க அழுகிற ஒவ்வொரு அழுகையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேலும் 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 அழ வைக்கும். அது ஃபியூச்சரில். அப்போ நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்லி நாம் ஃபீல் பண்ணி உட்காந்து ஓன்னு அழுவோம். ஆனால் கதறி அழுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் அழுதிங்கன்னா ஏன் அழுவுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். இது எத்தனை பேரோட மனசில் தொடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நாம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க தான் நமக்கு பல இடத்துலையும் பல விஷயங்கள் நடக்கலை. இப்போ நம்ம நேற்று சொன்னோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20ல் இருந்து 30 பேருக்கு தான் இந்த இது கிடச்சிருக்கு. அதான் நேற்றே நான் அந்த பதிவில் சொன்னேன். 100 பேர் இருக்கிறாங்கன்னா அது ஒருத்தவங்களுக்கு நடக்கும், இல்லை 99 பேருக்கு நடக்காது, இல்லை 99 பேருக்கு நடக்கும், ஒருத்தவங்களுக்கு நடக்காதுன்னு. ஏன்னா ஏன் நடக்குது, ஏன் நடக்கணும், ஏன் நடக்கக்கூடாது, ஏன் நடக்கலைன்னா ஒரே விஷயந்தான். பாவங்களை செய்து முடித்து கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடையும் போது புதுசாக பாவங்கள் செய்யலை. அப்போ அவங்க மனசை கடவுள் டீப்பாக அனலைஸ் பண்ணுறாரு. அந்த டீப் அனலைசேஷனில் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, குழந்தை தயாராகிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க, இனி எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைக்கு இல்லை, இனி பாவம் செய்யாது, நம்மளையே நம்ம குழந்தை நம்பி இருக்குது, என் குழந்தை தெரியாமல் தான் பாவங்கள் செஞ்சுருக்கு, இப்போது அதனுடைய வழியை உணருது அப்படின்னு கடவுள் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ நம்ம மனுஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க என்னென்னமோ முயற்சிகள் செய்கிறோம். நான் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம முடிவு பண்ணுறோன்னா நாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய கேரக்டர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸா அப்படின்னு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்கிறோம். இது நார்மலாக எல்லா ஹியூமனும் செய்கிறது தான். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கோபத்தை உங்கள் பாஸ்கெட்டை காட்டுவீங்களா? காட்டினீங்கன்னா கெட் அவுட் ஆகிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் பாஸ் வந்துட்டாருன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தை உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அப்போது வெளியில் ஆஃபீஸ்னு வந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சரான பர்சன்ஸு இந்த வேர்ல்டுலையே இல்லை அப்படின்ற அளவில் பயபக்தியாக பொலைட்டாக உங்கள் வார்த்தைகள் கூட அவ்வளவு மென்மையாக அமைதியாக இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஒன்ஸ் உங்கள் பாஸ் வந்துட்டு லஞ்சுக்கு போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷனே சேஞ்சாக இருக்கும். ஏன்னா கவலைகள் இருக்குது, ஆனால் அந்த கவலைகளை வெளியில் காட்டிக்கல. ஏன்னா அந்த மனுஷங்கிட்ட சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். பா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா சூப்பரான பையன், எக்ஸலண்ட்டான பையன், அவ்வளோ பொறுமை தெரியுங்களா, குடும்பத்தை எப்படி, அதாவது ஒரு 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 தோற்றத்தை
அவர்கிட்ட பதிய வைக்க முயற்சிகள் செய்கிறோம். இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஹியூமன்ஸ் அப்படிதான். இதை நான் சரி தப்புன்ற கணக்குக்கு நான் போகலை. நீங்களாக இருங்கன்னு சொன்னால், அப்போ அவர் வேலையை விட்டு துரத்திட்டாருன்னா நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க நீயா இருன்னு, நானாக இருந்து என்னை கெட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் 40,000 சம்பாதிக்கிறேன், இப்போ என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவா, நீங்கள் உடனே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற இடத்துல நான் இருந்தேன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன். ஆனால் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி என்ன பேசணுன்னா, எப்படி ஒரு பொலைட்னஸோட உங்கள் பாஸ்கிட்ட இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட இருக்கிறதுல என்ன பிரச்சனை. அப்போது உங்களுக்கே தெரியுது, நம்ம ஒரு பொலைட்னஸோட அமைதியான முறையில் எல்லாத்தையும் கடந்து போனால் தான் இங்கே இருக்க முடியும், இங்கே வாழ முடியும், இங்கே வேலை செய்ய முடியும் அப்படின்னு. அப்போது வேலை செய்கிறதுக்கே எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா, வாழ்வதற்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு எதிராக இருந்துட்டாங்கன்னா, எரிமலை மாதிரி நீங்கள் வெடிக்கலை. உங்கள் பாஸே வந்து உங்ககிட்ட எதிராக இருந்தாருன்னா நீங்கள் எரிமலை மாதிரி வெடிக்கிறீங்களா என்ன சொல்லுங்கள். உங்கள் பாஸ் தான் ஒரு லூஸ் மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் பாஸ் லூஸ் மாதிரி உங்களை வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து உடனே டேய் லூஸ் ஆடானின்னு கேட்பீங்களா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வேறு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு வேணால் கேட்கலாம், ஆனால் இப்போ கேட்க முடியாது. அப்படிங்களா சார், சாரி சார், இது மாதிரி தெரியாமல் ஆயிடுச்சிங்க சார். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசி கேவலமாக பேசுவீங்க, கெட்ட வார்த்தைகளோட பேசுவீங்க. ஒரு பைத்தியம், ஒரு லூஸு, எப்படி தான் வந்து பாஸோட ஒய்ஃப் வந்து இந்த ஆள் கூட குடும்பம் நடத்துகிறாங்கன்னு தெரிலன்னு சொல்லி நாம் என்னென்னமோ பேசுவோம். அப்போ ஏன் அந்த இடத்துல அப்போ நம்ம தப்பு இல்லை, அது பாஸோட தப்பு தான் அப்படின்னு இருக்கும்போது கூட நம்ம ஒத்துக்கிட்டு போகிறோம், சிரிச்ச முகத்தோடையே இருக்கிறோம். அப்போ பாஸே சொல்கிறாரு, சாரிப்பா நான் தான், நீ பண்ணது தான் கரெக்டு, நான் பண்ணது தான் தப்பு, நீயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வார்த்தை சொன்னாலும் மறுபடியும் சிரிப்போம். பரவாயில்ல சார், அதனால் என்னங்க சார். இப்போ வந்து ஆமாய்யா நீங்கள் சரியான லூஸ், என்ன லூஸ் மாதிரி பேசுனேன்ல, நீனா பைத்தியம், ஒரு வார்த்தை 1க்கு 10 தடவை யோசிச்சு நீ பேச மாட்டியா, நீலாம் எப்படி தான் அந்த கம்பெனிக்கு பாஸாக இருந்த எம்டியாக இருந்தேன்னு தெரியுன்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியும், மனசுக்குள்ளே கேட்போம், ஆனால் வெளிப்படுத்த முடியாது. இப்போது வெளியில் இருக்கக்கூடிய பண்புகளை உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஏன் பயன்படுத்த முடியல? இதுதான் பிரச்சனை. ஆனால் பயன்படுத்திட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லா விஷயத்துக்கும் தீர்வுகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குதுங்க, அது நாம் சரியாக பயன்படுத்திக்கல, அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் உனக்கு இட்ஸ் அ பேட் டைமா, சந்தோஷமாக ஏற்றுக்கோ. உடம்பு சரியில்லையா, சந்தோஷமாக படுத்து தூங்கு. ஏன்னா உன் மனசில் அவ்வளவோ கஷ்டம் இருக்குது. அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு மொபைலில் உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வேண்டாம். மோஸ்ட்லி சொல்லட்டுமா, இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது நம்ம பிடிச்சும் பார்க்குறோம், பிடிக்காமலும் பார்க்குறோம். சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஆனால் அதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதன் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். தெரியுமா உங்களுக்கு? மொபைல் இப்போ ஷார்ட்ஸ் என்றைக்கு வந்ததோ எல்லா மனுஷங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டாங்க. நம்ம என்னமோ இப்போ அன்வேஸ் ஆகிடும் ஒரு ஷார்ட்ஸ்க்கு இப்போ நம்ம போடுறோம், கேட்குறோம், கேட்ட உடனே அடுத்த ஸ்டைலாக தள்ளி விடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபன்னு, ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சில பேர் ஷார்ட்ஸ் போடுவாங்க. அங்கே நம்ம நின்றுடுவோம். நிறைய கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போது கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் சொசைட்டிக்கு வெளியில் நம்மளை பார்த்து நம்ம சொந்தக்காரன் பார்த்தானா என்ன ஆகும்? அதெல்லாம் தேவையில்லை. என்னமோ ஒன்று பண்ணணும், என்னமோ ஒன்று செய்யணும், இந்த தாட் இதில் ஒரு டிப்ரெஷன் ஆகுது. இதை நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அது அவங்கள சொல்ல முடியாது, அவங்க நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அவங்க அதுக்கு ஒரு பதிலை வச்சுருப்பாங்க. நாம் பார்க்கறத நிறுத்திட்டா எல்லாமே சரியாயிடும். ஏன் மோசமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய வருதுன்னா பார்க்குறீங்க, அதனால் வருது. விருப்பப்பட்டும் பார்க்குறோம், விருப்பம் இல்லாமலும் பார்க்குறோம். இங்கே அதுதான் பிரச்சனை. விருப்பப்பட்டும் பார்க்குறோம், விருப்பம் இல்லாமலும் பார்க்குறோம். மோசமான விஷயத்தை என்ன இவ்வளோ அசிங்கமாக ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளோ அதிகமாக இப்போ என்கிட்ட நிறைய பேர் பெண்கள் சொன்னது. ஆனால் ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் யூடியூப்பில் போய் கிடைக்குதுண்ணா. எப்படின்னா நான் ஒரே விஷயம், உங்களை யார் பார்க்க சொன்னா? அப்போ ஏன் பார்க்குறோம்?
பிடிக்கலன்னா ஏன் பார்க்குறோம்? இப்போ பிரச்சனை ஷார்ட்ஸ் போடுறவங்க இல்லை, ஷார்ட்ஸை பார்க்குறவங்க. ஷார்ட்ஸை போடுறவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிக்கலையா நீ பார்க்காத. அப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஏன் தேவையே இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையே இல்லை. ஒரு மோசமான வார்த்தைகள், மோசமான எண்ணங்கள் கொண்ட எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துட்டு சீன்னு சொல்கிறதுனா அப்போ நாம் தான் அந்த சீ. ஓகேவா? நாம் தான் நாம் தண்டிக்காத வரைக்கும் நாம் திருந்த போவதே இல்லை. ஏன் நமக்கு அது பிடிக்காமலும் பிடிக்குதுன்னா, நம்ம மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்குன்னு உண்டான ஒரு இடம் இருக்குது. அதை அலோவ் பண்ணுது. அலோவ் பண்ணுறதால நம்ம போகிறோம். ஆனால் கடவுள் நம்மளை அலோவ் பண்ணலை. அப்போது ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது, சீ அப்படின்றோம். அந்த சீயை நாம் சொல்லிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சீ அப்படின்னு. அந்த சீன்றது எதிரில் இல்லை, நம்மளை. ஒரு செவுரு இருக்குது, நாம் போய் நேராக போய் மோதிக்கிட்ட என்ன ஆகும்? செவுரை சீன்னு சொல்லுவோமா? செவுரு அங்கே தான் இருக்குது, நீ போய் முட்டிக்கிட்ட. நீ முட்டினதால செவருக்கு சேதம் இல்லை, உன் நெத்திக்கு தான் சேதம். அப்போ நமக்கு தான் சேதம். தீமைகளோட எதிர்த்து போராடுறது அப்படின்னா தீமைகளை விட்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம். தீமைகளை பார்த்து ரசித்து போராடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும், அதை வெளியில் கொண்டு வந்தால் தான் தெரியும், ஓ இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டுவோம். வாழ்க்கையில் தேவையானதை மட்டும் வச்சுப்போம், தேவையில்லாததை தூக்கி எறிஞ்சிடுவோம். வீட்டில் இருக்கிற பொருள் ஒன்று தேவையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதை பத்திரமா வச்சு ஸ்லாபில் வைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஸோ என்ன யூஸ் கேட்டால், அந்த காலத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுமா வாங்கினேன்? அந்த டிவி வாங்குறவங்கள பெரிய விஷயம். அந்த டிவி டெட் ஆகிடும், அந்த டிவியை ஸ்லாபில் தூக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த டிவி எக்ஸ்சேஞ்சில் போட்டால் எவ்வளோ கடை? 100 ரூபாய்க்கு கேட்பாங்க. உடனே இவர் சொல்லுவார், நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் கலர் டிவி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அந்த டிவியோட விலை பார்த்திங்கன்னா அப்போவே அது 30,000. அவன் 100 ரூபாய்க்கு கேட்குறான் அப்படின்னு கேட்குறவனை சண்டைக்கு போடுவாங்க. ஆனால் நாம் தான் நம்மக்கிட்ட சண்டை போடணும். அது அந்த காலம். அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பொருளுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, அப்போது இப்போ உங்களுக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசு. 30 வயசில் இருந்த துருதுருப்பு, 30 வயசில் இருந்த ஆரோக்கியம் 50ல் இருக்குதா? சொல்லுங்கள். இல்லை. அப்போ பொருள் மட்டும் என்ன பண்ணுது? அப்போது தேவைப்படாத ஒரு பொருள் உள்ளே வச்சுருந்தா அது உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுக்கும். அதை முடிச்சிருங்க. ஒரு டெட் பாடியை வச்சுட்டு இருக்கிற மாதிரி, ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு டெட் பாடியை வச்சுட்டு இருக்கிற மாதிரி. யூஸ் இல்லை அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. அந்த பொருளுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிவி அதுக்கு உண்டான என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதோ அது ஒரு மிஷினில் போட்டு ரீசைக்கிள் ஆகுது. ஒரு பிளாஸ்டிக்ஸ்னால் பிளாஸ்டிக்ஸை தனியாக பிரிப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காயில், செம்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தனியாக பிரிப்பாங்க. இதை ஒரு மிஷினை ரோலில் போடுவாங்க. அது டோட்டலாக உடைச்சி அதை ஒரு திரவகமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு உருவத்தை கொண்டு அதை பிளாஸ்டிக் ஐட்டத்தில் சேர்ந்து மறுபடியும் டிவியாவோ மறுபடியும் இல்லை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளாவோ வரும். இப்போ ஒரு பொருளுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கல, உயிர் கொடுக்காத பொருள் அந்த ஒரு வார்த்தையை சொன்ன. அப்போ நாம் எந்த விஷயத்தை சிந்திக்கிறோம், எதை சிந்திக்கலை, ஏன் சண்டை போடலைன்னா இதுதான். எதையுமே புரிஞ்சிக்காத விஷயத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அதற்கு உண்டான முற்றுப்புள்ளியை ஏன் வைக்க மறுக்கிறோம்? இதை எல்லாத்தையும் நீங்கள் இன்னமும் தீவிரமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்